வணக்கம் அன்பு உறவுகளே. மறைக்கப்பட்டிருக்கின்ற மாபெரும் ஆளுமைகளை பற்றி ஒவ்வொரு நாளும் தமிழன் தொலைக்காட்சி முன்னோர்கள் நிகழ்ச்சி மூலம் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சிக்கு மிக முக்கியமாக பல தமிழ் சொற்களை அழகாக தூய தமிழில் வடித்தவர் ஐயா உ ஜெயராமன் அவர்களை பற்றிய ஒரு வாழ்க்கை தொகுப்பை நமக்கு வழங்குவதற்காக ஐயா பாஸ்கரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். இவர் மிக முக்கியமான ஒரு பட்டய கணக்காளர். ஐயா உ ஜெயராமன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நமக்கு தெளிவாக விளக்க இருக்கிறார். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் போகலாம். வணக்கம். வணக்கம். ஐயாவை பத்தி சொல்லணும்னா மிக முக்கியமான ஒரு ஆளுமை. அந்த ஆளுமையை பற்றி இன்றைக்கு ஊடகத்தில் இருக்கிறவங்களுக்கு பல பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த ஃபிளாஷ் நியூஸ் அப்படிங்கிறதெல்லாம் அழகாக தமிழ் அழகா கொடுத்தவர் ஐயா தான். அதுவும் இல்லாம இன்னைக்கு இப்ப தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கிறது. இந்த நேரத்துல வேட்பாளர் அப்படின்னு இப்ப எல்லோருமே பதிவு செய்யறாங்க. அந்த வார்த்தையை தமிழுக்கு கொடுத்தவரும் ஐயா தான். அப்படிப்பட்ட உ ஜெயராமன் ஐயா அவர்களுடைய பிறப்பு எப்படிப்பட்டது, எங்கு பிறந்தார், எப்படியாப்பட்ட குடும்பத்துல ஐயா வளர்ந்தாரு, அவருடைய படிப்பு எப்படி? அவர் பூர்வீகம் ஊத்துக்காடு என்ற காஞ்சிபுரம் பகுதியில் உள்ள ஒரு கிராமம். அதனால் இவர் பிறந்து வளர்ந்தது எல்லாம் சென்னையில்தான். சென்னை 1 லிங்கிச்செட்டி தெருவில் அவர்கள் பூர்வீகத்து வீடு இருந்தது. அங்கு தான் பிறந்தது கிராமத்தில் இருக்கலாம். ஆனால் அவர் பள்ளி படிப்பு மற்றும் எல்லாமே சென்னை ஒன்றில் உள்ள முத்தியாலுப்பேட்டை அப்பொழுது உயர்நிலைப் பள்ளியில் அவர் படிக்கும் பொழுது தேவநாய பாவனரெல்லாம் அந்த பள்ளியில் பணி செய்திருக்கிறார். எனவே அவருக்கு இளமையிலேயே தமிழ் உணர்வு சிறப்பாக இருந்தது. அவருடைய பெற்றோர் பெயர் சம்பந்தம் செட்டியார், தாயார் பெயர் ராஜம்மாள். இவர் 1000 வைசிய செட்டியார் பிரிவைச் சேர்ந்தவர். சீராளி கோவிந்தராஜன் போன்று கணீர் குரலில் பாடக்கூடிய திறமையானவர்களை வழங்கிய சமூகம் இது. சென்னை கந்தக்கோட்டம் கோவில் இவருடைய இந்த பிரிவினர் நிர்வாகத்தில் தான் உள்ளது. நல்ல தமிழுக்காக பாடுபடக்கூடிய பல அறிஞர்களை கொண்ட சமூகத்தில் தான் இவர் பிறந்திருக்கிறார். இவர் சென்னை 1 பகுதியில் தொடர்ந்து அங்கேயே படித்து வளர்ந்ததால் இவருக்கு சில ஆண்டுகள், ஒரு 5 ஆண்டுகள் மூத்தவரான மாசு சம்பந்தம் என்று அவர் பின்காலத்தில் திமுகவின் மாநகராட்சி உறுப்பினரெல்லாம் வந்தார். அவரும் இவரும் பக்கத்து வீடு என்ற அளவில் இருவரும் நன்றாக நட்பாக வளர்ந்து வந்தார்கள். நான் 1960ஆம் ஆண்டு காலகட்டம் வரை பார்த்திருக்கிறேன். அபேட்சகர் என்றும் வடமொழி ஈக்ஷா அபேட்சகர் என்றெல்லாம் போட்டிருக்கிறார்கள். 1962க்கு பிறகுதான் வேட்பாளர் என்ற வார்த்தையே வந்தது. இவர் மொழிபெயர்க்கும் பொழுது வேட்குனர் என்று கூட போடலாமா என்று யோசித்தோம் என்று கூறினார். பின்னால் வேட்பாளர் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தினார். மாசு சம்பந்தம் இவருடைய நண்பர், அவரும் தமிழில் ஈடுபாடு உள்ளவர் என்பதால் இவர்கள் இருவரும் இணைந்து பேசி வேட்பாளர் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தினார்கள். ஆனால் இவர்களெல்லாம் சாதாரண மக்கள். நாவலர் நெடுஞ்செழியன் தான் இந்த சொல்லை அறிமுகப்படுத்தியது போல் அரசியல் மேடைகளில் பேசப்பட்டு விட்டது. ஆக இவர் இளமையிலேயே சென்னை அவர் பிறந்த காலகட்டத்தில் ஜார்ஜ் டவுன் என்று அழைக்கப்பட்ட பகுதி தான் சென்னையின் தலையாய பகுதி. அந்த பகுதியில் ஒய்எம்சிஏ பட்டிமன்றம் 75 ஆண்டுகளாக இன்றும் நடந்து வருகிறது. அவருடைய ஒரு 25ஆம் வயதிலேயே அந்த அமைப்பின் செயலாளராக வந்து பேரறிஞர் அண்ணாவெல்லாம் அந்த அமைப்பில் பேச அழைத்திருக்கிறார். ஆக இவர் தமிழில் ஈடுபாடு, சமுதாய பணியில் ஈடுபாடு, யாருடன் சண்டையிடுவதில்லை, யாரையும் மட்டம் தட்டுவதில்லை, யார் நன்கு பணி செய்கிறார்களோ அவர்களெல்லாம் தூக்கி விடுவது என்ற மனநிலை இளம் வயதிலே இருந்தது. அந்த பணி இறுதி வரை தொடர்ந்தது. நான் முதலில் அவரை சந்தித்தது 1985ஆம் ஆண்டு பெரியார் நூலக வாசகர் வட்டத்தில். 1985ஆம் ஆண்டு முதல் நான் தொடர்ந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அங்கு நடக்கின்ற கூட்டங்களுக்கு செல்வேன். அப்பொழுது பெரியார் நூலக வாசகர் வட்டத்தின் செயலாளராக இருந்தவர் திரு மாணிக்க சண்முகன். அவர் நல்ல தமிழ் உணர்வாளர். பெரியார் திடலில் ஏராளமான பலதுறை விற்பனர்களை கூப்பிட்டு பேச வைப்பார். இப்பொழுது பேச்சு மட்டும்தான் இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் 7 மணிக்கு கூட்டம் தொடங்கினால் 8:30 வரை நடக்கும். பேச்சாளர் 1 மணி நேரம் பேசி முடித்தவுடன் அரை மணி நேரம் கேள்வி பதில் இருக்கும். அந்த கேள்வி பதிலில் பேச்சாளர் விட்டு போன செய்திகள், புதிய செய்திகள் எல்லாம் வரும். அந்த அளவுக்கு கேள்வி பதில் இருக்கும் பொழுது வாசகர்களுக்கும் அந்த கூட்டத்தில் வந்தவர்களுக்கும் ஏராளமான
செய்திகள் கிடைக்கும். ஐயா, அப்படி இருக்கும்போது ஜெயராமன் ஐயா அவர்கள் வந்து படித்ததை பத்தி இப்ப நீங்க சொல்றீங்க. அவங்க எப்ப இந்த மாதிரி தமிழ் இலக்கியம் சார்ந்து இப்ப அண்ணாதுரை அவர்கள்லாம் கூப்பிட்டு பேச வச்ச ஒரு ஒரு நிகழ்வுகள்லாம் இருக்கு. இப்ப அது எதை நோக்கி அவங்க ஏன் தமிழ் பணியில இருந்து அவங்க படித்தது நீங்க சொல்ற அது போல வேறொன்றாக இருந்தாலும் அவர் தமிழ் பணியை நோக்கி அப்படி நகர்ந்தார் அப்படிங்கிறதுக்கு இப்ப முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரை அவர்கள் இவர்கள்லாம் கூப்பிட்டு பேச வைத்த நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் எப்ப நடந்ததுங்க? இல்லை, இவர் பிறந்தது 1928ஆம் ஆண்டு. அவர் 27 வயது ஆன சமயத்தில் 1955ஆம் ஆண்டு காலகட்டத்தில் அவர் ஒய்எம்சிஏ செயலாளராக இருந்தார். அண்ணாதுரை அப்பொழுதெல்லாம் காஞ்சிபுரத்தில் இருந்தால் வருவார் என்று கூறுவார்கள். சென்னையில் வீடு கிடையாது. காஞ்சிபுரம் நிகழ்ச்சிகள் என்றால் காஞ்சிபுரத்தில் இருந்தால் வருவார். முன்னாள் அமைச்சர் வேலவேந்தன் அவர்களே அவருடைய திருமணத்தை நடத்துவதற்காக அண்ணா காஞ்சிபுரத்தில் வரும் வழியில் பேருந்து கிடைக்காமல் லாரியில் ஏறி தன்னுடைய திருமணத்தை நடத்தி வைத்ததாக ஒரு கூட்டத்தில் பதிவு செய்தார். அந்த அளவிற்கு காஞ்சிபுரத்தில் இருந்தாலும் தமிழில் ஈடுபாடு உள்ளவர்கள், அறிஞர்கள். இவர்கள் சென்னையின் மையப்பகுதியாக இருந்ததாலும் ஒய்எம்சிஏ அரங்கமும் உயர்நீதிமன்றத்திற்கு எதிரே அந்த காலத்தில் தமிழுக்கான கூட்டங்களை நடத்துவதற்கான கோகலே அரங்கம், விக்டோரியா அரங்கம், ஒய்எம்சி அரங்கம், இந்த 3 தான் அந்த காலகட்டத்தில் தமிழ் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்திய அரங்கங்கள். இதில் இவர் செயலாளராக இருந்ததால், இவர் செயலாளராக வந்த அது கிறித்தவ அமைப்பு தொடங்கிய நிறுவனமாக இருந்தாலும் ஒய்எம்சிஏ, இவர் தமிழ் ஈடுபாடு, எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்தல், அனைவருடன் நன்கு பழகுதல், அந்த போன்ற சிறப்பான குணங்களினால் அவர் தொடர்ந்து இந்த கூட்டத்தை நடத்தி வந்தார். இவர் தமிழின் ஈடுபாடு காரணமாக இவர் சில செய்திகள் என்றால், மூத்த மகன் பெயர் முத்துக்குமரன், 2வது மகன் பேர் 2 ஆண் பிள்ளைகள் தான். 2வது பையன் பேர் திருமாறன். இவருடைய பேரன் பேத்திகளுக்கெல்லாம் பேர் பார்த்தால் கல்கண்டு, நப்பின்னை, புகழ்ச்செல்வி, வளவன், பால்வண்ணன் ஒரு பேரன். ஆக இவர் இளமையில் தன்னுடைய பேரன் பேத்திகள் பிறந்த காலத்திலெல்லாம் குடும்பம் இவருடைய கட்டுப்பாட்டில் இருந்ததால் அழகிய தமிழ் பெயர்கள் இதெல்லாம் வைத்தார். அந்த காலகட்டத்தில் இவருக்கு குடும்பம் நடத்துவது என்பது சிரமம் இல்லாமல் இருந்தது. மூத்த மகன் சற்று உடல் நலம் குன்றியவராக இருந்ததால் மூத்த மகன் சம்பாதிக்க முடியாதவர். எனவே அந்த குடும்பத்தை இவர் நிர்வகித்து வந்ததால் சற்று செலவுகள் அதிகமாகி இவர் எதிலையும் பெரிய அளவில் ஈடுபட முடியாத ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. 1985ஆம் ஆண்டில் நான் பெரியார் நூலகவாசகர் வட்டத்தில் இவரை பார்க்கிறேன் என்றால் கேள்வி நேரத்தில் அருமையான கேள்விகளை தொடுப்பார். பதில் சொல்லுவோருக்கும் அந்த கேள்வியை பார்த்தவுடன் நம்முடைய பேச்சை அழகாக கேட்டு ரசித்து அந்த மாதிரி செய்திருந்தால் தான் இப்படி கேள்வி வர முடியும். அதுபோக இயற்கையிலேயே நல்ல தெளிவான சிந்தனையாளர். ஆகவே அவர் கேள்வி கேட்கும் செய்திகள், அதற்கு வரும் பதில்கள் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். பலரும் பாராட்டுவார்கள். இப்பொழுது நான் எங்கேயும் கூட்டத்துக்கு போனால் அழகை நம்பி வரலையா என்று கேட்பார்கள். அதுபோல் அந்த காலகட்டங்களில் நானும் பல தமிழ் கூட்டங்களுக்கு போனால் ஜெயராமன் வரவில்லையா என்று கேட்பார்கள். அந்த அளவுக்கு அவரும் நானும் நெருங்கி பழகினோம். 1985ஆம் ஆண்டில் எனக்கு வயது 33, அவருக்கு வயது 57. 24 வயது எனக்கு மூத்தவர் என்றாலும் 2 பேருக்கும் எல்லா வகையிலும் ஒத்துப்போகிற அளவுக்கு தமிழில் ஈடுபாடு, யாரிடமும் அன்பாக பழகுவது, மற்றவரை மட்டம் தட்டுவதில்லை, திறமையாளர்களை ஊக்கப்படுத்துவது, இப்படி பல பண்புகள் இருவருக்கும் இருந்ததால் எங்களுக்கு வயது வித்தியாசம் ஒரு தடையே இல்லை. நான் கூட்டம் முடிந்த பின்பு நான் பெரியார் திடலில் இருந்து எழும்பூர் பேருந்து நிலையத்திலிருந்து வண்ணாரப்பேட்டை செல்ல வேண்டும். அவர்கள் அங்கிருந்து பேருந்து ஏறி உயர்நீதிமன்றம் இறங்கி வீட்டுக்கு செல்ல வேண்டும். ஆக பேருந்து செல்கின்ற அந்த 1/4 மணி நேரம் 20 மணி நேரத்திலேயே 20 நிமிடத்திலேயே பழைய செய்திகளெல்லாம் அருமையாக சொல்வார். அவர் நான் பழகுகிற விதம், நான் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் நிறைய பதில்கள் சொல்வார். அந்த வகையில் பழைய வரலாறுகளை ஏராளமாக என்னிடம் கூறியிருக்கிறார். ஸ்வஸ்திக் என்று நாஜி சின்னம் ஹிட்லர் அறிமுகப்படுத்தினார்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் இதெல்லாம் தமிழர்கள் ஆரம்ப காலத்தில் நாம் பயன்படுத்திய சின்னம் இன்று அது மருவி மறைந்து பிறர்கள் பயன்படுத்தியதாக சொல்கிறார்கள் என்று கூறுவார்.
ஐயா, இப்போ நீங்கள் சொல்வது ரொம்ப சரி. கூட்டங்கள், உங்களுக்கான அந்த தொடர்பு இதெல்லாம் ரொம்ப சரியாக இருக்கும்போது மொழிபெயர்ப்புகள், அதாவது மொழிபெயர்ப்பு என்பதை விட தூய தமிழ் வார்த்தைகளை கண்டுபிடிப்பது. இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வேட்பாளர்களுக்கு ஒரு பேர் ஒன்று வச்சிருந்தாங்க. அந்த பேரை நீங்களே சொல்லுங்களேன், என்ன வச்சிருந்தாங்கன்னு. அபேட்சகர் அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா 1952 தேர்தல்கள்லாம் சில தேர்தல் அறிக்கையிலையோ இல்லை தேர்தல் துண்டறிக்கையில பாத்தீங்கன்னா அபேட்சகர் அப்படின்னு தான் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இப்ப அந்த வார்த்தை மருவி வேட்பாளராக இன்றைக்கு நிலை பெற்று விட்டது. துண்டறிக்கையில அழகா பதிவு செஞ்சிருக்காங்க. அதை செஞ்சது ஐயா உ ஜெயராமன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த உ ஜெயராமன் ஐயா இதெல்லாம் எப்படி மொழிபெயர்ப்பு என்பதை விட தூய தமிழுக்கு இருக்கிற சொற்களை தூய தமிழுக்கு மாத்தினதுல எப்படி பண்ணார் ஐயா? அவருக்கு நான் 57 வயதில் தான் முதல் முறையாக சந்திக்கிறேன். அதனால இளமை காலம், தமிழ் குடும்பம், சென்னை 1 பகுதி, திமுக வளர்ந்த காலகட்டத்தில் தமிழ் விழிப்புணர்வு அதிகமாக இருந்த காலம். இவர் முத்தியால்பேட்டையையும் தமிழ் அறிஞர்களை உருவாக்கிய பள்ளி. தேவநாய பாவனர் அங்கு பணி செய்திருக்கிறார். மாணவர்கள் எல்லாம் நன்கு ஊக்கப்படுத்தியிருப்பார். இவருக்கு எந்த ஒரு ஆங்கில சொல்லை பார்த்தாலும் அதை உடனே தமிழில் மொழிபெயர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இயல்பாக உண்டு. பன், பிரெட் என்பதெல்லாம், பன் என்பதை பொங்கப்பம், பொங்குகிற அப்பம், பிரெட் என்பதை பொசு பொசு என்று இருப்பதால் பொசப்பம் என்று கூறுவார். தொடர்வண்டி என்பதை கூட தொடரி என்று கூறலாம், இன்னும் சுருக்கமான பெயர் என்று கூறுவார். ரோஸ் மில்க் என்பதை முள்ளம்பூ பால் என்று கூறினார். நாம் ரோஸ் ஃப்ளவர் என்பதை தமிழில் ரோஜா என்று கூறுகிறோம். அது முள் நிறைந்த செடியில் வளரும் பூ. முள்ளம்பூ, ரோஸ் மில்க், முள்ளம்பு பால் என்று கூறியிருக்கிறார். பைனாப்பிள் புட்டிங் என்பதை அன்னாசி பணியாரம் என்று மொழிபெயர்த்திருக்கிறார். அவருக்கு இயல்பாகவே தமிழில் ஈடுபாடு, ஆங்கில சொற்களை நல்ல முறையில் தமிழில் மொழிபெயர்க்க வேண்டும் என எண்ணம் இருந்ததால் அவ்வப்பொழுது தன்னுடைய குறிப்பேடுகளில் குறித்து வைத்து கொண்டே இருந்தார். அவர் என்னிடம் கூறியபடி ஏறத்தாழ 40 குறிப்பேடுகளில் ஆங்கில சொற்களுக்கு சிறப்பான தமிழ் சொற்களை எழுதி வைத்திருந்தார். அவர் இவற்றையெல்லாம் பதிப்பிக்க வேண்டும் என்று விருப்பம் இருந்தது. ஒரு பதிப்பாளரிடம் கொடுத்த பொழுது ஒரு குறிப்பேடை மட்டும் கொடுத்தார். அவர் பதிப்பிக்கவும் இல்லை, அந்த குறிப்பேட்டை தரவும் இல்லை. எனவே அவர் பதிப்பாளரை நம்பி கொடுக்க தயக்கமான காலம். பிற்காலத்தில் அவர் மூத்த மகன் உடல் வருமானம் இல்லாத மகன், 2வது மகன் பொறியாளர் மின்சாரத்துறையில் பணியில். அது இருக்கட்டுங்கய்யா. இப்போ குடும்பத்தை பற்றி பிறகு வருவோம். ஐயா இந்த வேட்பாளர் சொன்னல, அதை எப்படி மாற்றினாங்க? அவங்களுக்கு ஏன் அப்படி வேட்பாளர் அப்படின்னு எதுக்கு சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் எப்படி வந்துச்சு, எப்படி மாற்றினாங்க? அது ஏதானும் சுவாரஸ்யமான கதைகள் இருக்கு? அதுக்குள்ள அபேட்சகர் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையை வேட்பாளராக மாற்றி இன்னைக்கு பெரும்பாலும் வேட்பாளராக இருக்கிறவங்களுக்கு அந்த வார்த்தை யாரு மொழி கொடுத்தா அப்படின்னு தெரியாது. அதனாலதான் கேட்குறேன். அது இந்த காலம் தேர்தல் காலம் வேற இல்லை. அவர் வேட்பாளர் என்ற சொல்லை உருவாக்கினேன் என்று கூறினார். எப்படி? ஆனால் அந்த காலகட்டத்தில் 1962 1957 தான் திராவிட முன்னேற்ற கழகம் முதலில் தேர்தலில் போட்டியிட்டது. அடுத்த 5 ஆண்டு தான் அந்த 1962ஆம் ஆண்டு காலகட்டம். அந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முழுவதும் இளைஞர்களை தமிழ் அடுக்குமொழி பேச்சு, கவிதை, பாரதிதாசன் கவிதை போன்ற பாடல்களெல்லாம் சிறப்பாக பேசி வந்ததால் தமிழ் உணர்வு அந்த நேரம் மேலோங்கி இருந்தது தமிழகம் முழுவதும். இவரும் அந்த காலகட்டத்தில் தமிழ் உணர்வு மட்டும் இல்லை, எதையும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் பொழுது அவர் மொழிபெயர்ப்பில் ஆற்றல் மிக்கவராக இருந்ததால் அதையும் செய்தார். மிக முக்கியமாக ஐயாவை பற்றி, உ ஜெயராமன் ஐயா அவர்களை பற்றி பேசும்பொழுது குடும்பம் ஒரு தமிழ் குடும்பம் அப்படின்னு சொன்னீங்க. அவருடைய திருமணம் செஞ்சுக்கிட்டாரு, 2 பிள்ளைகள்லாம் சொன்னீங்க. எப்படி திருமணம் நடந்துச்சு, பிள்ளைகள்லாம் என்னென்ன பணிகளில் இருந்தாங்க, இப்போ அவர்களுடைய குடும்பம்லாம் இப்போ எங்கெங்கய்யா இருக்குது? லிங்கிச்செட்டி தெருவில் இருந்த வீடு அவர் பூர்வீகத்து வீடு. அந்த வீட்டை, அதுவும் இன்னொரு வீடும் இருந்தது, அந்த இன்னொரு சிறிய வீட்டை விற்று சேலையூரில் பகவதி இல்லம் என்று ஒரு வீட்டை கட்டினார். மனைவி பெயர் பகவதி. சேலையூரில் புதிதாக இடம் வாங்கி வீடு கட்டியதை மனைவி பெயரில் பகவதி இல்லம் என்று பெயரிட்டார். இவருடைய முன்னோர்கள் வாழ்ந்த வீடு லிங்கிச்செட்டி தெருவில் துரைசாமி இல்லம் என்று இருந்தது. அந்த வீட்டிற்கெல்லாம் நான் சென்றிருக்கிறேன். பாகப்பிரிவினை என்று 2 மகன்களுக்கும் பிரிக்கும் பொழுது 2வது மகனுக்கு அந்த துரைசாமி நிலையம் வீடும், இன்னொரு சிறிய வீடை விற்ற வீடை வைத்து சேலையூரிலும் வீடு வாங்கிவிட்டார்.
ரெண்டாவது மகன் பல இடங்களில் பணிகாரமாக பல ஊருக்கு செல்ல வேண்டிய சூழல் இருந்தது. மூத்த மகன் உடல் நலிவுற்று இருப்பதால் ரெண்டாவது மூத்த மகனுடைய தான் அவர் வீட்டில் தங்கியிருந்தார். அந்த காலகட்டத்தில் இவருக்கு அந்த வாடகை வருமானம், வங்கியில் போட்டிருந்த முதலீடுகள், இந்த வட்டியை வைத்து தான் அந்த குடும்பத்தை நடத்தி வந்தார். மிக முக்கியமாக ஐயானுடைய ஜெயராமன் ஐயா அவர்கள் மிக அழகான தமிழ் வார்த்தைகளை தமிழுக்கு கொடுத்த ஒரு மாமனிதர். அந்த மாமனிதரை பற்றிய வாழ்க்கை வரலாறு ஒரு சிறிய இடைவேளைக்கு ஐயா ஜெயராமன் அவர்கள் மிக முக்கியமாக இருந்தாலும் நிறைய மாநாடுகளில் பங்கேற்று தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரி மாநாடுகள், அப்புறம் அவர் செய்த தமிழிலிருந்து இப்போ எங்களுக்கு தெரிந்தது அவ்வளோ தெரியாத நிறைய சமூக பணிகள் செஞ்சுருப்பாங்க. அந்த பணிகள் தான் என்னென்ன? 1985 ஆண்டு முதல் பல தமிழ் கூட்டங்களுக்கு நானும் அவரும் செல்வம் 2 பேரும் அங்கே சந்திப்போம். பேராசிரியர் சாலை இளந்திரனையன், சாத்தூர் சேகரன், மலையமான், பா ராமநாதன், எங்கெங்கெல்லாம் தமிழ் பணிகள் சிறப்பாக நடக்கிறதோ அங்கெல்லாம் இவர் பின் நின்று உதவி செய்வார். சிந்துவெளி நாகரிக ஆய்வாளர் மாநாடு என்று கூட்டம் நடத்தி பேராசிரியர் சாலை இளந்திரன், நெடுஞ்செழியன், அப்பொழுது நெடுஞ்செழியன் கல்வி அமைச்சர், மிக சிறப்பாக நடத்தினார். ஆனால் அந்த கூட்டத்திற்கு கூட்டம் வரவில்லை. நெடுஞ்செழியன் இவ்வளவு சிறப்பாக நடத்தியிருக்கிறார்களே என்ற சிந்தனையின்றி கூட்டம் ஏன் குறைவாக இருக்கிறது என்று தான் வருத்தப்பட்டார். ஆக ஜெயராமன் அவர்கள் ஆற்றிய பணி, அவர் எங்கும் தன்னை முன்னிலைப்படுத்த மாட்டார். ஆனால் எங்கெங்கெல்லாம் தமிழ் பணி நடக்கிறதோ அவ்வளவு பேருடனும் இணைந்து சிறப்பாக பணியாற்றியுள்ளார். இவர் சிறப்பான தமிழ் பணியை பாராட்டியில் சென்னை தொலைக்காட்சியில் ஒரு முறை அங்கு தமிழ் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் இவரை பேச அழைத்தார். இவர் இசைக்கூறுகள் சம்பந்தமாக பேச ஒத்துக்கொண்டார். அந்த நிகழ்ச்சி தயாரிப்பாளர், இந்த நிகழ்ச்சி அரை மணி நேர நிகழ்ச்சி பேசி முடித்த பின் உங்களுக்கு 1500 ரூபாய்க்கு காசோலை தரப்படும், அந்த பணத்தை நீங்கள் எனக்கு ரொக்கமாக தருவீர்கள் என்றால் நான் உங்களை பேச அழைக்கிறேன், இல்லாவிட்டால் எனக்கு தர வேண்டும் என்று கூறினார். நானே குடும்ப சிக்கலில் பணம் தேவைப்படும் சூழ்நிலையில் இருக்கும் பொழுது என்னால் அப்படியெல்லாம் பணம் தர முடியாது என்றார். பின்னர் அவரை பேச அழைக்கவே இல்லை. ஆக இவருடைய திறமை, ஒரு முறை சாத்தூர் சேகரன், மலையமான், இரா மதிவாணன் போன்ற தமிழறிஞர்கள் அனைவரும் சேர்ந்து 1 மணி நேரம் பொதிகை சோலை என்ற ஒரு நிகழ்ச்சி வானொலியில் நடந்தது. அந்த 1 மணி நேர நிகழ்ச்சியில் நாங்கள் ஒரு 15 பேர் அளவில் கலந்து கொண்டோம். அந்த நிகழ்ச்சி முடிந்த பின்னர் எங்களது பேரில் எனக்கெல்லாம் 230 ரூபாய் காசோலை வந்தது, ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆக ஒரு 15 பேர் கலந்து கொண்ட பொழுதே ஒருத்தருக்கு 230 ரூபாய் கிடைத்தது. அந்த அரை மணி நேரம் நிகழ்ச்சி இவர் தொலைக்காட்சியில் பங்கேற்றிருந்தால் இவருடைய சிறப்பும் வெளியே வந்திருக்கும். தொலைக்காட்சியிலும் ஒரு அருமையான அறிஞரின் நிகழ்ச்சி பதிவு பெற்றிருக்கும். ஆக இவர் இப்படியெல்லாம் பணம் கேட்டதால் அவருடைய நிகழ்ச்சியை பதிவு பண்ண முடியாத சூழ்நிலை. இவர் 40 குறிப்பேடுகள் வைத்திருந்தார். நான் அப்பொழுது வளர்ந்து வந்த சூழல், என்னால் அதை பதிப்பிக்க உதவி செய்ய என்னால் முடியவில்லை. உங்களுடைய அந்த பயணம் என்பது மிக அழகாக நீங்கள் ஒரே நேர்கோட்டில் பதிவு செய்கிறீங்க. அது ரொம்ப சரியான விடயமாக இருந்தாலும், ஐயா குறிப்பேடுகள் மட்டும்தான் வச்சுருந்தாங்களா, இல்லை புத்தகங்கள் எதுவும் எழுதியிருந்தாங்களா? இவர் புத்தகமாக போடவில்லை. விடுதலை, செந்தமிழ் செல்வி போன்ற பல இதழ்களுக்கு இதழ்களில் ஏராளமான கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். அப்பொழுது அவர் தனது புனைப்பேராக ஜெயராமன் வடமொழி பேராக இருப்பதால் கொற்றன்காரி என்பென்று தலைப்பில் தான். என்ன பேருங்க? கொற்றன்காரி. அவர் சேலையூர் வீடு முகவரி மாறும் பொழுதே ஜெயராமன் புனைப்பேர் கொற்றன்காரி என்றே அழைப்பதிலே அழகாக போட்டிருக்கிறார். அந்த அளவுக்கு புத்தகமாக இல்லை, ஏராளமான கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். அவருடைய இந்த கட்டுரைகளெல்லாம் இப்பொழுது கிடைக்குமா என்று தெரியவில்லை. எங்கு சிறப்பான புத்தகம் கிடைத்தாலும், பழைய புத்தக கடையில் கிடைத்தாலும், புதுசாக சிறப்பான புத்தகங்கள் வந்தால் அவற்றையெல்லாம் வாங்கி பாதுகாத்து வைத்திருந்தார். லிங்கிச்செட்டி தெருவிலிருந்து சேலையூருக்கு மாறிய பின்னர் அவ்வளவு புத்தகங்களையும் சேலையூருக்கு எடுத்து சென்றார். அவ்வளவும் அவர் வீட்டில் இருந்தன. வீட்டில் பேரப்பிள்ளைகள்
எல்லாம் வளர்ந்து மருமக்கள் எல்லாம் தலையெடுத்து வந்த பிறகு 2 அலமாரி நிறைய புத்தகங்கள் வைத்திருக்கிறீர்கள், ஏராளமான கட்டுரைகள் எழுதிய தாள் வைத்திருக்கிறீர்கள், இதெல்லாம் இடைஞ்சல் சிரமம் என்று சொல்லிக்கொண்டே இருந்ததால் இவரும் வருமானம் குறைந்த நிலையில் அவர்களையும் எதிர்த்து பேச முடியாத நிலையில் மணிவாசர் பதிப்பகம் மெய்யப்ப செட்டியாருடன் பேசி கொண்டிருந்த பொழுது அவர் அந்த 40 குறிப்பேடுகள் அவர் சேர்த்து வைத்திருந்த ஏராளமான அருமையான புத்தகங்கள் எல்லாவற்றையும் எடுத்து சிதம்பரத்தில் அவருடைய நூலகத்தில் சேர்த்து விட்டார். மெய்யப்ப செட்டியார் சரியாக எடை போட்டு ஒரு நல்ல தொகையும் கொடுத்ததாகத்தான் அவர் பதிவு செய்திருக்கிறார். மிக முக்கியமாக ஐயா உ. ஜெயராமன் அவர்கள் பற்றி நீங்கள் பதிவு பண்ணும்போது உங்களுக்கும் அவருக்கும் வயது வித்தியாசம் ரொம்ப அதிகம். ஆனால் அவர் கூட நெடுந்தூர பயணம். அவர் எங்க கூட்டங்களுக்கு போனாலும் அவர் என்ன குறிப்பேடுகள் எழுதினாலும் நீங்கள் சொல்வது போல வேட்பாளர், அன்னாசி பணியாரம், இன்னும் பல செய்திகளை, இன்னும் ஃபிளாஷிங் நியூஸுக்கு கூட இப்போ இருக்கிற ஃபிளாஷிங் நியூஸுக்கு கூட ஒரு வார்த்தையை கண்டுபிடித்து அதுக்கு இடைமுறிவு செய்திகள் அப்படின்னு ஒரு வார்த்தையை அழகா அவங்க இடைமுறிவு செய்திகள், அதான் ஃபிளாஷிங் நியூஸ்ங்கிறது அழகா தமிழ்ல ஒரு இடைமுறிவுனா செய்தி போயிட்டே இருக்கு, அதுல இடையில மறிச்சு நம்ம செய்யறோம், அதான் இடைமுறிவு செய்திகள் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் அழகா தமிழுக்காக கொடுத்த அந்த மாமனிதனுடைய நீங்க அந்த நெடுந்தூர பயணத்துல நீங்கள் அவர்கிட்ட வியந்தது என்ன? அவரை பார்த்து இந்த விடயங்கள்லாம் நம்ம கத்துக்கணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள் என்ன? அவருடைய தமிழ் உணர்வு என்னை மகிழ்ச்சியடைய வைத்தது. இருந்தாலும் நான் பணி செய்யும் துறை பட்டய கணக்காளர், எனக்கு அந்த அளவுக்கு அவர் இளம் வயதிலிருந்தே ஈடுபாடோடு தமிழை நேசித்து வளர்ந்தார். எனக்கு ஈடுபாடு இருந்த அளவுக்கு அவர் அளவுக்கு நுணுக்கம் கிடையாது. தமிழின் இசைக்கூறுகள் என்று பெரியார் திடலில் ஒரு முறை பேசினார். அப்பொழுது புல்லாங்குழல், யாழ் போன்ற கருவிகளெல்லாம் எப்படி தோன்றின, எப்படி வடிவமைக்கப்பட்ட என்ற செய்திகளெல்லாம் அருமையாக கூறினார். வேறு சில அமைப்புகள் இசை பற்றி பேச வேண்டுமென்றால் அவரை கூப்பிடுங்கள் என்று நான் கூறியுள்ளேன். ஆனால் சில கடைசி ஒரு 10 ஆண்டுகள் அவர் குடும்பத்தினர் கவனிக்க வாய்ப்பு குறைவு, மகன் 2வது மகன் வெளியூர்லாம் செல்லக்கூடிய சூழ்நிலை இருந்ததால் முதியோர் இல்லத்தில் இருந்தார். முதியோர் இல்லத்தில் கூட நானும் அழகிய நம்பியும் சென்று பார்த்தோம். அடுத்து எங்களுக்கு கடிதம் போட்டார். ஐயா, நீங்க சொல்வது போல அவருடைய இறுதி காலங்கள் வாடகை பணம் இப்படிதான் அவருடைய வாழ்க்கை போனுச்சுன்னு சொன்னீங்க. ஐயாவோட இறுதி காலங்கள் எப்படி இருந்துச்சு? ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு காஞ்சிபுரம் அருகே ஒரு முதியோர் இல்லத்தில் இருந்தார். பின்னர் சிவானந்த குருகுலம் என்று காட்டாங்குளத்தூரில் அங்கு இருந்தார். அங்கு நானும் அழகிய நம்பியும் சென்று சந்தித்தோம். அவர் அஞ்சல் அட்டையில் எனக்கு பல முறை கடிதம் எழுதியுள்ளார். அஞ்சல் அட்டையில் 150-200 வார்த்தைகள் கூட எழுதிவிடுவார். இடைவெளி விடாமல் நெருக்கி எழுதுவார். அப்பொழுது நாங்கள் பார்க்க வந்ததை உங்களுக்கெல்லாம் கைமாறு செய்ய போகிறேனோ, மழை எப்படி எதையும் எதிர்பார்க்காது பெய்கிறதோ அது மாதிரி நீங்கள் வந்து சென்றது என்று குறிப்பிடுகிறார். அவர் மயிலை சீனி வெங்கடசாமியின் மாணவர் என்பதில் பெருமை கொள்வார். மயிலை சீனி வெங்கடசாமி அவரை பற்றி முன்னோர்கள் நிகழ்ச்சியில் பதிவு சேர்க்கலாம் என்று தெரியவில்லை. வரலாற்று கல்வெட்டு ஆராய்ச்சியாளர். கர்நாடகாவில் ஏராளமான தமிழ் கல்வெட்டுகள், இப்பொழுதுதான் கர்நாடகா, பெங்களூர் என்பதே பெங்காலூர் என்று தான் சொல்கிறார்கள். அங்கெல்லாம் ஏராளமான கல்வெட்டுகளை, தமிழ் கல்வெட்டுகளை கண்டுபிடித்து அதனுடைய பொருள் எல்லாம். ஐயா இறுதி காலம் ஒரு இதில் முதியோர் இல்லத்தில் தான் போச்சா? ஆமாம். அது எப்போ இறந்தாங்க, என்ன தேதி ஐயா அந்த மண்ணை விட்டு மறைந்தது? இறுதி காலம் பெசன்ட் நகர் அருகில் பெசன்ட் அவென்யூ என்று கிறித்தவ அமைப்பு நடத்திய ஒரு முதியோர் இல்லம். 1/8/2015 அவர் காலமானார். அவர் காலமாக ஊர்வலத்தில் நீங்களாம் கலந்துக்கிட்டீங்களா? எனக்கு செய்தி தாமதமாக வந்தது. சேலையூரில் இருந்தார். இரவு தான் வந்தது. நான் மறுநாள் காலையில் போனேன். இரவே அடக்கம் செய்து விட்டோம் என்று கூறினார்கள். அவர் இறந்தது 1/8/2015. 3/5/2015 அன்று நான் சந்தித்து ஒரு 100 நாட்களுக்கு பின் அவர் இறந்துள்ளார். அப்பொழுது அந்த அவை இல்லம் என்று பெசன்ட் அவென்யூ அடையார் பகுதியில் உள்ளது, அந்த காப்பகத்தில் தான் அவர் இருந்து வந்தார். அந்த நேரத்திலெல்லாம் ஒல்லியான உருவம் என்பதால் தன் வேலைகளை தானே செய்து வந்தார். நன்கு நடமாடி வந்தார். அந்த கிறித்தவ அமைப்பில் ஆண்டு விழா நடந்திருக்கிறது. அப்பொழுதெல்லாம் இவர் தன்னுடைய தமிழ் புலமையை எல்லாம் அவருடன் பகிர்ந்து கொண்டு நன்கு வெளிப்படுத்தியுள்ளார். மயிலை சீனி வெங்கடசாமியை பற்றி எனக்கு எழுதிய அஞ்சல் அட்டையில் மயிலை சீனி வெங்கடசாமியை பற்றி ஒரு புத்தகம் எழுத வேண்டும் என்று விரும்புகிறேன். எனக்கு முதியோர் இல்லத்தில் இருப்பதால்
எல்லா தகவல்களும் கிடைக்கவில்லை. என்னை அவர் ஒரு 5 கூட்டங்களாவது என்னை எங்கேயாவது யாராவது அழைத்து வைத்து பேச வைத்தால், நான் வளர்ந்த விதம், நான் பட்ட சிரமங்கள், எனக்கு யார் யாரெல்லாம் உதவி செய்தார்கள், எனக்கு சிக்கல் கொடுத்தவர்கள் என்பதெல்லாம் நான் வாழ்ந்த வரலாற்றெல்லாம் பதிவு செய்ய வேண்டும் என்று இருந்தார். அவர் முதியோர் இல்லமே 3 இடங்கள் மாறிவிட்டார். இன்று போல் அப்பொழுதெல்லாம் புத்தகம் எளிதாக அச்சிட முடியாது. அந்த காலகட்டத்தில் இவ்வளவு பெரிய அறிஞர், அந்த அளவுக்கு ஈடுபாடு உள்ள அறிஞர் பிரபலம் அடையாமலே, பலரும் அறியாமலே, ஆனால் அந்த காலகட்டத்தில் தமிழறிஞர்கள் பேர் இன்னும் கூட ஒரு 60 வயதுக்கு மேற்பட்ட தமிழ் இலக்கியம் ஈடுபாடு உள்ள விசாரித்தால் ஜெயராம் என்றால் அவர்களுக்கு நன்றாக தெரிகிறது. ஆனால் இப்போ உள்ள இளைஞர்களுக்கு தான் தெரியல அப்படின்றீங்களா? ஆமாம். இல்லை, இந்த முன்னோர்கள் நிகழ்ச்சி மூலம் கண்டிப்பாக ஐயா ஜெயராமன் அவர்களை பற்றி இளைய பிள்ளைகள் கண்டிப்பாக தெரிந்து கொள்வார்கள். மிக முக்கியமாக ஐயாவை பற்றி ஒரு பட்டய கணக்காளராக நீங்கள் இருந்தாலும் அவர் கூட பயணித்த அந்த நேரங்கள், அதோடு மட்டுமல்லாமல் அவருடைய வாழ்க்கை பயணத்தை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அவர் இப்படி தான் வாழ்ந்தார், என்னென்ன மொழிபெயர்ப்புகளை நம்ம தமிழ் மொழிக்காக கொடுத்திருக்கிறார் என்று அழகாக பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம்.